माता की, भारत माता की, भारत माता की। जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। வெற்றிவேல், வெற்றிவேல். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழகம் தலைநிமிர தமிழனினுடைய பயணத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற சகோதரர் முன்னாள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் தருமன் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கப்பிச்சி வினோத் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அர்ஜுனன் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்களே, சகோதரர் சஜீவன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சாந்தி ராமு அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்களே, திரு கருப்பு முருகானந்தம் அவர்களே, மாநில செயலாளர் சகோதரர் நந்தகுமார் அவர்களே, தமாகவுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் காணி மனோஜ் காணி அவர்களே, ஐஜேகேவுடைய முரளி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சகோதரர் மோகன்ராஜ், ராமன், குமரன், நஞ்சுண்டன் உள்ளிட்ட சகோதர சகோதரிகளுக்கும் நகரத்தினுடைய தலைவர் ரித்து கார்த்திக் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொந்தங்கள், தமாகவுடைய சொந்தங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சகோதரர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் ஆட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். சகோதரர்களே, நாமும் முடிவு செய்து விட்டோம். நாளும் குறிக்கப்பட்டு விட்டது, தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது. திமுக வீட்டுக்கு செல்லுகின்ற நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் 2 மாசம் தான். எத்தனை மாசம்? எத்தனை மாசம்? எதற்காக 2 மாசம்? திமுக வீட்டுக்கு போறதுக்கு இன்னைக்கு 2 மாசம், 60 நாட்கள். சகோதரர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இரட்டை என்ஜின் சர்க்கார், டபுள் என்ஜின் சர்க்கார் இங்கும் நம்மளுடைய தமிழகத்திலும் வரப்போகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் நாம் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற ஒன்று. சகோதரர்களே, திமுக எங்க எடுத்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல், எதுல பார்த்தாலும் ஊழல். திமுக ஊழல்னால என்ன? ஊழல்னா திமுக, திமுகனா ஊழல். திமுகவையும் ஊழலையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 17 மந்திரிங்க, இப்ப இருக்கிற மந்திரிங்க 17 மந்திரிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் கோர்ட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணன் எங்க நடந்துட்டு இருக்கிறாரு? தீகார் ஜெயிலுக்கும் தீகார் கோர்ட்டுக்கும் அங்க இருக்கிற டெல்லி கோர்ட்டுக்கும் நடந்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும் 2G வழக்கு. காத்து, அதான் அண்ணன் சொல்றாரு, காத்து 2G வழக்கில் ஊழல் செஞ்சோ காத்த வித்து ஊழல் செஞ்சாங்கன்னா அது திமுக மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 11 ஆண்டுகள்ல நாம் பார்க்கிறோம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம், இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்க பார்த்தாலும் கூட 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், 12 வழிச்சாலைகள், நாட்டினுடைய அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உயர்த்தி இருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு குடிப்பதற்கு
தண்ணி ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ ஒவ்வொருவருக்கும் வீட்டுக்கே தண்ணி கொண்டு வந்து சேர்த்து கொண்டு வருகின்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கூட 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு மாசமும் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்க எல்லாரும் வீடு, பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், அந்த வீடு கட்டும் திட்டத்தை நீங்க போய் பார்த்தா யார் வீடுன்னு சொல்றாங்க? மக்கள் மோடி ஐயா வீடுன்னு சொல்றாங்க. யார் வீடு? யார் வீடு? மோடி ஐயா வீடு. மோடி ஐயா நமக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா இங்க திமுக காரங்க ஸ்டாம்ப் அடிக்கிறதுல நாங்க தான் அவங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய நிதியையும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தையும் வாங்கி அதுல ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் திமுகவினுடைய செய்கின்ற ஒரே வேலையாக இருக்கிறது. நீங்க பாருங்க, போன வாரம் பாராளுமன்றத்தில் ஒரு மிக வரலாற்று சிறப்பு மிக்க சட்டம் இயற்றணும். ஏழை எளிய மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக கொடுக்கணும்னு. எத்தனை நாளா? 125 நாட்களாக உயர்த்தி நம்முடைய பிரதமர் அவர்கள் வேலை வாய்ப்பை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதுல எல்லாருக்கும் டிரான்ஸ்பரன்சி, அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும்ட்டு அத்தனை பேருக்குமே டிஜிட்டலைஸ் ஆதார் லிங்கோட பேங்க் அக்கவுண்டோட கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார். பயனாளிகளை கிராம சபை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம சொல்லி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா ஸ்டாலின் ஏழை எளிய மக்கள் பலனடைய கூடாதுன்ட்டு 125 நாள் வேலை கொடுக்க கூடாதுன்ட்டு ஏத்துட்டு இருக்கார். நான் கேட்கிறேன் ஸ்டாலினுக்கு, உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க இதுல என்ன குறை என்பதை நேருக்கு நேராக என்னுடைய இடத்துல விவாதிக்க தயாரா திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதுல மக்கள் பயன்பெறுகிறார்கள், ஏழை மக்கள் பயன்பெறுகிறார்கள். 100 நாள் என்ற வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நம்முடைய பிரதமர் அவர்களுடைய ஆட்சி நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு. நம்முடைய பிரதமர் அவர்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார், இரட்டை இன்ஜின் சர்க்கார் தமிழகத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி நிச்சயிக்கப்பட்டு நாம் அனைவரும் கடுமையாக உழைப்போம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.